வணக்கம். தமிழக அரசியல் களம் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது. தேர்தல் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்றைய வீடியோல நாம திமுக அவர்களினுடைய கட்சி சார்பில எடுத்து வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பகிர்ந்திருந்தோம். இந்த வீடியோல நாம அதிமுக அவர்களும் அவர்களினுடைய கட்சி சார்பில அவர்களுக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பிரம்மானியா அப்படின்ற கம்பெனி அவர்கள் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த முடிவுகள நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சமீபத்தில கூட வந்துட்டு பெண்களுக்கு ரூ. 2000 நாங்க வழங்குவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்றது உட்பட 5 முக்கியமான திட்டங்களையும் வந்துட்டு குடுத்திருந்தாரு. ஸோ இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில விலைவாசி உயர்வு, வேலையின்மை, சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே களத்துல என்ன மாதிரி பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லியும் நாம அடுத்து என்ன மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடலாம் அப்படின்றதையும் பொறுத்து களம் யாருக்கு சாதகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரம்மானியா நிறுவனம், ஆந்திராவை சேர்ந்த நிறுவனம் அதிமுகவுக்காக களத்துல இறங்கி 234 தொகுதியிலையும் அவர்கள் சர்வே எடுத்து அதனுடைய முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி நம்ம பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணி 38% வாக்குகளையும், திமுக 35% வாக்குகளையும், தாவேகா 17.5% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 6% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக கூட்டணி எடுத்த சர்வேலயே திமுகக்கு 32% அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. அதிமுக எடுத்திருக்கக்கூடிய சர்வேல திமுகவுக்கு 35% வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. திமுகவுக்கு 35, அதிமுகவுக்கு 38. கேப் அப்படின்றது 3% மட்டும்தான் இருக்குது அப்படின்றத இந்த சர்வேயினுடைய முடிவுகள் வழியா நம்மால பார்க்க முடிகிறது. திமுக அலையன்ஸ்ல கம்யூனிஸ்டுகள், விசிக, காங்கிரஸ் இவர்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இவ்வளவு பெரிய பார்ட்டியா இருக்கிறதுனாலதான் இந்த 3% கேப் அப்படின்றது இருக்குது. அந்த கட்சிகள் ஏதாவது ஒன்று, ஏன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும் பொழுது கனிமொழி போய் தில்லியில போய் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. எல்லாமே சுமூகமா தான் பேசியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர்கள் இங்க சொன்னாலுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ராகுல் மௌனமாவே இருந்தார் அப்படின்றது தான் பதிலா சொல்றாங்க. ஓகே சொல்லல அப்படின்ற விஷயங்கள் தான் தில்லியில இருந்து வரக்கூடிய சோர்சஸ் சொல்லக்கூடிய நியூஸா இருக்குது. அந்த கூட்டணியில இன்னமும் சிக்கல் நீடிக்குது அப்படின்றது தான் இன்றைய அப்டேட்டா நமக்கு தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கூட்டணி கட்சிகள் விலகியது அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அதிமுக களத்துல இருக்கிறாங்க. அவர்கள் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் பிப்ரவரி மாதத்துல ஒரு கருத்து கணிப்பை எடுக்கவிருக்கிறாங்க. அதுல மக்களினுடைய பல்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் தேர்தல் அறிக்கை முதல் கட்டமா சில அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறாரு. அடுத்தடுத்த அறிவிப்புகளை மக்களினுடைய பல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அறிவிப்புகள் வெளியிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. தற்பொழுதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணி 38%, திமுக கூட்டணி 35%, தாவேகா 17.5, நாம் தமிழர் கட்சி 6% அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய இன்டர்னல் சர்வே அதனுடைய முடிவுகளா சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததா தமிழக வெற்றி கழகம் அவர்களும் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அதனுடைய முடிவுகளை நாளைய வீடியோல நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.